அவரு பயங்கர மன உளைச்சல் இருக்காருடா. என்னம்மா என்னாச்சு? என்ன பிரச்சனை? உங்க அப்பாவை எதிர்த்து தேர்தல்ல தென்னரசு நிக்கிறான். என்னம்மா சொல்ற? அப்பாவை எதிர்த்து அண்ணன் நிக்கிறாரா? ஆமா வேலு, அவன் அந்த முன்னாள் அமைச்சர் ராஜனோட கட்சியில சேர்ந்திருக்கான். ஆளுங்கட்சிங்கிறதுனால உங்க அப்பாவுக்கு எதிரா இவனை நிறுத்திருக்காங்க. அதனாலதான் உங்க அப்பா ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. தென்னரசு அப்பா கிட்ட நான் தான் தேர்தல்ல ஜெயிப்பன்னு நேரடியாவே சவால் விடுறான். தென்னரசு அப்பான்னு கூட பாக்காம அவரை மரியாதை இல்லாம பேசுறான். அணைய போற விளக்கு எப்பவுமே பிரகாசமா எரியும்ல, அந்த மாதிரிதான் அவரும். முதல்ல அவர் என்ன கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு, இப்ப மாமா பக்கம் திரும்பி இருக்காரு. இதுக்கெல்லாம் மாமா சரியான பதிலடி கொடுப்பாரு. மாமா தேர்தல்ல ஜெயிச்சு கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல பாடம் போட்டுவாரு. அக்கா, தென்னரசு மாமா உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணலையே? அதையும் கேக்குற சக்தி, என்னையும் அவர் நிம்மதியாவே விட்டு வைக்கல. நான் நம்ம வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன போன்லயே மறக்கிட்டு தான் இருக்காரு. எனக்கு அடிக்கடி போன் பண்ணி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு. அதை கேட்கவே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சக்தி. இனிமே அவர் போன் பண்ணா எடுக்காதீங்கக்கா. மாமா கிட்ட அவரை பத்தி சொல்லுங்க, மாமா பாத்து பாருங்க. வேலை வாங்க சார். நேத்து கொசு கடி அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களா, அதான் உங்களுக்கு கொசு வலை வாங்கிட்டு வந்திருக்கேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இதான் சார் எங்க அம்மா. இவங்க என் அண்ணி. வணக்கங்க. இவர் தான் இந்த வீட்டோட ஓனர். அது மட்டும் இல்ல, இவர் கம்பெனில தான் நான் வேலை செய்யறேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை பத்தி வேலு அடிக்கடி ரொம்ப பெருமையா சொல்லுவான். இன்னைக்குதான் நான் உங்களை பாக்குறேன். முதலாளி மாதிரி இல்லாம கூட பிறந்த சகோதர மாதிரி நீங்க நடந்துக்கிறதா வேலு உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே